எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் இருக்கும்போது சூடாக நல்லா கிறிஸ்பியாக ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னா அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 வித்தியாசமான நல்ல கிறிஸ்பி ஸ்நாக் ரெசிபிஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். சமோசா செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பவுலில் 1.5 கப் மைதா மாவை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம், இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. மாவை பிடிச்சா பிடிக்க முடியணும், உதிர்த்தா உதிரணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டான பதம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. நாலுலேருந்து 5 நிமிஷம் நல்லா பிசைங்க. மாவை ஒரு துணியை வச்சு மூடி போலையும் மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அடுத்து நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். 3 பெரிய உருளைக்கிழங்க 2ஆ வெட்டுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான தண்ணியை ஊற்றி உருளைக்கிழங்க போட்டு தேவையான உப்பும் சேர்த்து குக்கரை மூடி 4-5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. குக்கர்லேருந்து விசில் வந்துடுச்சு. இது ஆறட்டும். ஆறுனதும் குக்கரை திறந்து உருளைக்கிழங்கு தோலையும் எடுத்துடலாம். உருளைக்கிழங்க 1 பாதியுமா ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், பொடிசா நறுக்குன ஒரு வெங்காயம் சேருங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடிசா நறுக்குன 1/2 கப் குடமிளகாய், நறுக்குன 1/4 கப் கேரட், பொடிசா நறுக்குன 1/4 கப் பீன்ஸ், இதெல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா உருளைக்கிழங்க மசிச்சு விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை ஸ்மூத்தாக ஆக்குறேன். அப்போ தான் ஃபில்லிங் நல்லா ஈவனாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சமோசா ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க.
சப்பாத்தி கல்லில் ஒரு சின்ன பாலை வச்சு லேசாக ஓவல் ஷேப்க்கு திரட்டி ஒரு கத்தி வச்சு பாதியை கட் பண்ணுங்க. ஒரு பாதி எடுத்து நான் வச்சிருக்கிற மாதிரி கையில் வச்சு கட்டவிரல் பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து ஓரத்தில் மைதா மாவு பேஸ்ட்டை தடவுங்க. மாவோட அடுத்த முனியை மைதா மாவு பேஸ்ட் மேலே வச்சு ஒட்டுங்க. இப்போ பார்க்க ஒரு கோன் ஷேப்க்கு வந்துடும். அடுத்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து கோனில் வச்சு ஓரத்தில் மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு ஃபில்லிங்கை வெளியில் வராமல் மூடுங்க. சமோசா பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி இன்னொரு செட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டோவில் ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாக ஆரம்பித்ததும் மெதுவாக ஒன்று ஒன்றா ரெடி பண்ண சமோசாவை எண்ணெயில் போடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். எண்ணெய் சூடாக சூடாக சமோசாஸ் நல்லா குக் ஆகும். சமோசாஸை நல்ல கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு சூடாக பரிமாறுங்க. இந்த சூடான கிறிஸ்பியான மினி சமோசாஸை புதினா சட்னி இல்லை கெச்சப் வச்சு சூடான டீ கூட சர்வ் பண்ணுங்க. முதல்ல ஒரு பெரிய பவுலில் தண்ணி எடுத்து அதில் 2-3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. உப்பு தண்ணியில் நல்லா கரையட்டும். இந்த ரெசிபிக்கு நான் 5 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு சிப்ஸ் போடுற ஸ்லைசர் வச்சு மெலிசா சீவிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ண கிழங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற உப்பு தண்ணியில் சேர்த்துருங்க. உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால கிழங்கோட கலரும் மாறாது. அதே சமயம் கிழங்குலையும் கொஞ்சம் உப்பு ஊறும். நான் இன்னொரு வெரைட்டியான ஸ்லைசர் வச்சு இந்த மாதிரியும் சிப்ஸுக்கு ஸ்லைஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரெகுலரான நார்மல் ஸ்லைசர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ண ஸ்லைசஸையும் நான் உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறேன். 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பவுலில் இருக்கிற ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே வைங்க. கிழங்குல இருக்கிற தண்ணி ஃபுல்லாக டிஷ்யூஸ் நல்லா அப்சார்ப் பண்ணிடும். டிஷ்யூஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வீட்டில் இருக்கிற நல்ல மெலிசான ஒரு டவல் எடுத்து கூட நீங்கள் அது மேலே வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதும் மேலே இன்னொரு டிஷ்யூ வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ஈரப்பதம் கூட க்ளீனாக டிஷ்யூஸ் இழுத்துடும். இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண எல்லா பீசஸையும் செய்யுங்க. பீசஸில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி தண்ணியை ட்ரை பண்ணாமல் எண்ணெயில் போட்டோம்னா சம்டைம்ஸ் அது தெறிக்க கூட செய்யும். அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சு எக்ஸஸ் மாய்ஸ்சரை எடுத்துருங்க. இப்போ நம்ம சிப்ஸ் பொரிக்கலாம். ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா மெதுவாக ஸ்லைசஸ் பண்ண உருளைக்கிழங்க சேருங்க. கடாய் ஃபுல்லாக நிறச்சி போடாமல் எல்லா பக்கமும் பொன்னிறமாக பொரியிற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு போடுங்க. பொரியிற சத்தம் கம்மியாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. சத்தம் நின்னதும் 2-3 செகண்ட் அப்படியே எண்ணெயில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக மாறிடும். அப்போ நீங்கள் கடாயிலேருந்து எடுத்துடலாம்.
ஒரு பவுலில் டிஷ்யூஸ் வச்சு பொரிச்ச சிப்ஸை அதில் வைங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்தால் வடியட்டும். இப்போ இன்னொரு விதமான ஸ்லைஸ் பண்ண கிழங்க நான் பொரிச்சு எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். மெயின் ஸ்லைசர் நல்ல மெலீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மிளகாய் பொடி தூவி கலந்து விடுறேன். மிளகாய் பொடி தூவி கலந்து விடும்போது மெதுவாக பொரிச்ச சிப்ஸை உடஞ்சிடாமல் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி கையால் கூட நீங்கள் கலந்து விடலாம். காரம் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு மட்டும் தூவி கூட சாப்பிட்லாம். பாருங்கள், அருமையான கலர் அண்ட் ஃப்ளேவரில் கிறிஸ்பியான இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 2 விதமாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா இதே மாதிரி நீங்கள் டேஸ்டியான சிப்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே சாப்பிட்லாம். நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு நாளில் தீத்துருவாங்க எல்லோரும். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான், நாங்கள் ஃபுல்லாக செஞ்ச உடனே காலி. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்ய நான் 1/2 கப் ஜவ்வரிசி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஜவ்வரிசி நல்ல உப்பி சாஃப்டாக இருக்குது. இதை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த வடைக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு தோல் எடுத்து சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருங்க. அடுத்து கொஞ்சம் வேர்க்கடலையை வறுக்கணும். நான் 1/2 கப் தோல் இருக்கிற வேர்க்கடலையை வறுக்க போகிறேன். இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கடலையோட நிறம் மாறுற வரை வறுக்கணும். நீங்கள் தோல் இல்லாத வேர்க்கடலையும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்க, வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதும் தோலை எடுத்துருங்க. வறுத்த வேர்க்கடலையை மிக்சர் ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக அரைங்க. இது வடைக்கு நல்ல ஒரு கிரன்ச் கொடுக்கும். கொஞ்சம் பெரிய போல் எடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு மசிங்க. இதுக்கு நீங்க பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா கையில கூட மசிக்கலாம். கிழங்க மசிச்சாச்சு. இதுல மற்ற பொருட்களை சேர்க்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி, நறுக்குன 4 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பொடி பண்ண கல்லுப்பு. உங்கள் தேவைப்படி நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து அரைச்ச வேர்க்கடலை, நறுக்குன கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கையால் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. வடை கலவை இப்போ ரெடி. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வடை செய்ய ஆரம்பிக்கலாம். வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா இந்த வடை கலவை கையில் ஒட்டும். கொஞ்சம் வடை மாவை எடுத்து தட்டுங்க. ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட மீடியம் சைஸ் வடை செய்கிறேன். கடாயில் பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வடையை போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு
வடை பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிங்க. இந்த வடை செய்யும்போது ஜவ்வரிசி கண்டிப்பாக 6 மணி நேரத்துலேருந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஜவ்வரிசி நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கணும், இல்லைன்னா பொரிக்கும் போது ஜவ்வரிசி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜவ்வரிசி வடை இப்போ ரெடி. டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா சட்னியோட சூடாக சர்வ் பண்ணுங்க. அச்சு முறுக்கு செய்ய ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணணும். இதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் சால்ட் போடுங்க. இதோட 1/4 கப் பொடி பண்ண சர்க்கரை போடுங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் 1 கப் திக் தேங்காய் பால் ஊற்றுங்க. இன்றைக்கி நான் முட்டை இல்லாத வெர்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் முட்டைக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றுறேன். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. சரியான பதத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு விழுகிற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சரியாக இருக்குது. மாவு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அச்சு முறுக்கு செய்ய தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிறப்போ அச்சையும் சூடு பண்ணுங்கள். மாவில் போடுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு சூடு பண்ணணும். அச்சை எண்ணெயிலேருந்து எடுத்து மாவில் போடுங்க. அச்சை 3/4 பாகம் மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போடுங்க. நான் நான்ஸ்டிக் மோல்ட் யூஸ் பண்ணுறேன். மெதுவாக திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. முட்டை இல்லாத மொறு அச்சு முறுக்கு ரெடி. நாலு அருமையான ரெசிபிஸ் பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.